ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆரி டிலைட்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம இந்த டிசைன் எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கான டுட்டோரியலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு டாட் தள்ளி வச்சுக்கணும். இதை கனெக்ட் பண்ணி நம்ம சர்க்கிளாகவும் கொண்டுட்டு வரலாம், ஆஃப் சர்க்கிளாக. இல்லை நீங்கள் இதே நீங்கள் ஒரு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் அந்த சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் போட போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே, எதுனாலும் ஓகே. சரியா? நான் கையிலேயே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ஆஃப் சர்க்கிள் ரொம்ப குழியாக இருக்கக்கூடாது. சரியா? ரொம்ப குழியாக இருந்துச்சுன்னா அது இடிக்க சான்ஸ் இருக்குது நம்ம அடுத்தடுத்து டிசைன் போடும்போது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், 1.5 சென்டிமீட்டர் அல்லது முழுசாக 2 சென்டிமீட்டர் கூட நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். ஆனால் 1.5க்கும் ரொம்ப கம்மியாக நீங்கள் போட்டுறாதீங்க. அது ரொம்ப டிசைனை கண்டிப்பாக இடிக்கும். அதனால நான் 1.5 கிட்ட வச்சு ஒரு மீடியமான டிஸ்டன்ஸில் வச்சு நான் போட்டிருக்கேன். இதை நான் 2 லேயர் செயின் ஸ்டிச் எப்பயும் போல் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் லேயர் என்ன பண்ண போகிறேன்னா, சுகர் பீடு எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும், சுகர் பீடு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சுகர் பீடை நம்ம கொடுக்கும்போது கார்னரில் ஷார்ப்பாக வரணும், அந்த கர்வ் பொசிஷன். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு சுகர் பீடை வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் லாக் போட்டுட்டு நம்ம திருப்பணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் சைடில் லாக் வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் சுகர் பீடை ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 3mm பீடு சுகர் பீடு, 3mm பீடு சுகர் பீடு, இந்த ஆர்டரில் நெக்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு 3mm பீடு ஒரு சுகர் பீடு, இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதை எல்லாத்துக்கும் சென்டரில் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் ஜர்தோசி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த திலகம் ஷேப் வர மாதிரி நீங்கள் 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இதை சுற்றி கொடுக்கணும். திலகம் ஷேப் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் சென்டரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு கர்வ் விட்டு இன்னொரு கர்வ் இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சுகர் பீடு ஒரு 3mm பீடு வச்சு நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? நாட் போட்டுட்டு நம்ம இந்த டிசைன் போட போகிறோம். ஜமிக்கி லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 சுகர் பீடு இதை வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ஆர்டர் படி நம்ம இந்த டிசைனை போட்டுக்கலாம். இது போடும்போது ஒரு கர்வ் விட்டுட்டு நீங்கள் போடணும். இப்போ நான் இது ரெண்டு இதுக்கும் நடுவில் ஒரு கர்வ் இருக்கா, ஏன்னா நடுவில் நமக்கு அந்த டிசைன் வரப்போகுது, இன்னொரு டிசைன். அதுக்காக நம்ம ஒரு இதை விட்டுட்டு நம்ம லோட் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஷேப் மாதிரி, டைமண்ட் ஷேப்பை கொஞ்சம் அகலமாக போடணும். சரியா? ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் ஜரி த்ரெட்டில் கோல்டு கலரில் ஜரி த்ரெட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா இது உள்ளே நம்ம போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் இந்த டிசைன் நல்லா இருக்காது, கொஞ்சம் கர்வாக இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், முதல் லேயர் எட்ஜஸ் வச்சு கொடுத்துட்டு 2ஆவது லேயர் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதை சுற்றி கொடுத்தா போதும். ஆனால் நீங்கள் 2ஆவது லேயர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி கர்வ் மாதிரி வரும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் இதுக்கு முன்னாடி நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஜர்தோசியும் 3mm பீடு சுகர் பீடு இதை வச்சு தான் நம்ம இந்த டிசைனை நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறோன்னா, ஒரு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து இந்த 2 பீடை வச்சுட்டு நாட் போடுங்க. அவ்வளோதான். ஓகேவா?
ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும், உள்ளேருந்து எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ நான் இதை வந்து நம்ம வந்து நாட் போட தேவையில்லை, அப்படியே லோட் பண்ணலாம். பீடை வச்சு லோட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் இது வந்து ஜர்தோசி வந்து கரெக்டாக அந்த சேஃபுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஓகேவா? சேஃபை தாண்டி ரொம்ப தாண்டிடக்கூடாது. நான் வந்து போட்டிருக்கிறதுலே தெரியும், இந்த சேஃப் எட்ஜஸில் தான் இந்த ஜர்தோசி வந்து இருக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இந்த டிசைனை போடுங்க. ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம நாட் போடணும். சரியா? ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து நாட் போட்டால் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். கடைசி தெரிகிற நூலை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எடுத்து விட்டுறணும் உள்ளக்கக்கூடி. அப்போ தான் இது வந்து அழகாக இருக்கும். இப்போது வந்து நான் வந்து சைட்லேருந்து கொடுத்தேன் இல்லையா, நீங்கள் இதை வந்து சென்டர்லேருந்து கொடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் சென்டரில் இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு சென்டரில் நீங்கள் ஜர்தோசியும் இந்த பீடியும் வச்சு நீங்கள் லோட் பண்ணிவிட்டு நாட் போட்டுறீங்க. இப்போ வந்து செகண்டு இந்த சைட்லேருந்து 2 இதாக லோட் பண்ணணும். சரியா? இப்படி அதாவது மொத்தம் 5 இது வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, சென்டரில் போட்டுட்டு அடுத்து இங்கிட்டு 2 சைடு, இங்கிட்டு 2 சைடு, இதை மாதிரி நீங்கள் வச்சு லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைட்லேருந்து கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி சென்டராக பிரிச்சுட்டு 2 பக்கமும் 2 லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஜர்தோசி கொடுத்தோம்ல திலகம் சேஃபு, அதை சுற்றி நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் நம்ம வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது அந்த டிசைன் வந்து கொஞ்சம் எடுத்து காட்டும். ஓகேவா? இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.